வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா, ஸ்ருதி, மீனா, வித்யா, முத்து, மனோஜ், கரிக்கடமணின்னு எல்லாரும் வந்திருக்க. ரோஹிணி ரொம்ப தென்னாவட்டா வராங்க கோர்ட்டுக்கு. என்ன ஆண்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வெயிட் போட்டீங்க போல இருக்கு அப்படின்னு விஜயாவை பார்த்து பயங்கர தென்னாவட்டா கேட்க, விஜயா பயங்கர டென்ஷன் ஆகி, ஸ்ருதி அவகிட்ட சொல்லிடு இல்லைன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அம்மாவை பிடிச்சி உட்கார வைக்கிற முத்து, பார்லர் அம்மா ஒழுங்கா போயிடுங்கிறாரு. எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்கன்னு மீனா சொல்ல, அது சுயரூபம் தெரியாத வரைக்கும் தான், இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுதான் ரோஹிணி அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல கல்யாணி அப்படின்றாங்க ஸ்ருதி. ஆமாமா கல்யாணி தான் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி ஆப்போசிட்ல போய் நின்னுட்டு தென்னாவட்டா முறைச்சிட்டு இருக்காங்க. மனோஜை பார்த்து சிரிக்க அவரு படக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்போ லாயர் கிருஷ்ணாராம் வர விஜயா அவசரமா எழுந்து நிக்கிறாங்க. மேடம், இன்னைக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும்ல அப்படின்னு விஜயா கேட்க, அது உங்க பையன் பேசுறதுல இருக்கு, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் உளறி வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க, ஜட்ஜு முன்னாடி என் மானம் போகும் அப்படின்னு லாயர் சொல்ல, உதட்ட வளைச்சி கோணால கேவலமா சிரிக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க மேடம் அப்படின்னு விஜயா சொல்ல, சரி ஓகே அப்படின்னு கிருஷ்ணாராம் போக பின்னாடி அவங்க ஜூனியர் போறாங்க. ரோஹிணி ஒரு நக்கல் சிரிப்போட இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க. எழுந்திருச்ச விஜயாவும் முத்துவும் ரோஹிணியவே பார்த்துட்டு உட்கார்றாங்க. அப்போ ஜட்ஜும் வர எல்லாரும் எழுந்து உட்கார்றாங்க. கேஸ் நம்பர் 38258526 மனோஜ்குமார் ரோஹிணி அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆர்டர்லே சொல்ல, கீழே இருந்து ஒருத்தர் கேஸ் கட் எடுத்து மேல வைக்கிறாரு. மனோஜ்குமார் ரோஹிணி அப்படின்னு அவரு மறுபடி சொல்ல, வாங்கன்னு மனோஜ் கூட்டிட்டு போறாங்க கிருஷ்ணாராம். அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து கும்பிட, ரோஹிணி வந்து நின்று கும்பிட்டு இருக்காங்க. ஜட்ஜு பயங்கர காமெடி பீஸ் போல இருக்கு. கிருஷ்ணாராம் தான் அவ்வளோ ஒரு சீரியஸே இல்லாத ஜாலியான லாயர்னு பார்த்தா, இவரு செம ஜாலியான ஜட்ஜ் போல இருக்கு. என்ன கிருஷ்ணா, உன் ஹஸ்பண்டுக்கு கையில அடிபட்டுருச்சாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் யுவர் ஆனர், இப்ப பரவாயில்ல, ஆனா சமைக்கிறதுல கைப்பக்கமும் போயிடுச்சுங்கிறாங்க கிருஷ்ணாராம். அப்புறம் எப்படி சமாளிக்கிற அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, அவர் பக்குவத்துக்கு நான் பழகிட்டேன் யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, ஜட்ஜி சிரிக்கிறாரு. ஸ்ருதி மாதிரியே நமக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா நாமளும் இதுவரையிலும் கோர்ட்டு சீன் எல்லாம் சினிமால தான் பார்த்திருக்கோம், அங்க இவ்வளவு ஜாலியா பேசின மாதிரி இல்ல. அதையே தான் ஸ்ருதியும் கேக்குறாங்க, இவ்வளவு ஜாலியா பேசிக்குவாங்களா, சினிமால எல்லாம் இப்படி இல்லையேங்கிறாங்க, அது ரியல், இது ரியல் பலகுரல் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஓகே கிருஷ்ணா, ப்ரொசீட் பண்ணுங்கன்னு ஜட்ஜ் சொல்ல, யுவர் ஆனர், போன ஹியரிங்ல ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது என் கிளையண்ட்டுக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணால இப்படி பொய் சொல்ல முடியுமான்னு நானே பிரமிச்சு போயிட்டேன் யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, ஆனா உன் கிளையண்ட் முன்னாடியே தெரியும்னு ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, ரோஹிணி என் கிளையண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, கல்யாணி நீ உறுதியா இருக்கியா, உண்மையை முன்னாடியே சொல்லிட்டியான்னு ஜட்ஜ் கேட்க, ஆமாங்க ஐயா, நான் உண்மையை சொல்லிட்டேங்க ஐயா, அது மனோஜோட மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி அடிச்சு சொல்ல, மனோஜ் முறைச்சிட்டு இருக்காரு. மனோஜ் மட்டும் இல்ல, விஜயா, முத்து, மீனா 3 பேரும் முறைச்சிட்டு இருக்க. ஸ்ருதி, வித்யாவும் ஆன்னு பாக்குறாங்க அதிர்ந்து போய். மனசாட்சி எல்லாம் சாட்சி சொல்ல கூப்பிட முடியாதுமா, அப்படி முடிஞ்சா எல்லா கேஸும் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, ரோஹிணி அமைதியா பாக்குறாங்க. யுவர் ஆனர், இவங்க சொல்றத பொய்ன்னு நிரூபிக்க என்கிட்ட 2 உண்மையான சாட்சிகள் இருக்கு, அவங்கள விசாரிக்க பெர்மிஷன் கொடுங்க யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, யார் அந்த சாட்சி அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாரு. முதல் சாட்சி ரோஹிணியோட உயிர் தோழி வித்யா, ரோஹிணியோட ரொம்ப வருஷ ஃப்ரெண்டு யுவர் ஆனர், அவங்கள விசாரிக்க பெர்மிஷன் வேணும் யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, கிராண்டடுங்கிறாரு ஜட்ஜ். தேங்க்யூன்னு சொல்ற கிருஷ்ணாராம் வித்யா பக்கமா திரும்ப, வித்யா வித்யா வித்யான்னு கூப்பிடுறாங்க. வித்யா எழுந்து வர ரோஹிணி வித்யாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி கிட்ட எந்த பயமோ பதட்டமோ தெரியல, நிதானமா முறைச்சிட்டு மட்டும் இருக்காங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள வர்ற வித்யா ஜட்ஜை பார்த்து வணக்கம் சார்ங்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கும் கொஞ்சம் தெம்பு வந்துடுது. அழுத்தமா ரோஹிணி ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க இந்த பக்கம் திரும்ப, கிருஷ்ணாராம் வித்யா கிட்ட வந்து உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. வித்யா முருகன் அப்படின்னு சொல்ல, ஓ ரோஹிணி உங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டா இருந்தா அவ பண்ற வேலையெல்லாம் பிடிக்காம நான் இப்ப ஃப்ரெண்டா இல்ல அப்படின்னு வித்யா தெளிவா சொல்றாங்க. வித்யா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. இதுக்கு முன்னாடி 2 பேரும் எப்பத்துல இருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, சில வருஷமாவே ரோஹிணிய எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வித்யா சொல்ல, அப்ப அவங்கள பத்தின எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா
அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க ஆமாங்க மேடம்ங்கிறாங்க வித்யா. இவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க தெரியும் மேடம். இவளுக்கு கிருஷ்ண ஒரு குழந்தை இருக்கது எனக்கு தெரியும். இவ ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் இவளும் தான் ரொம்ப வருஷம் ரூம்மேட்ஸா இருந்தோம் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க அப்படியே பேய் மாதிரி வெறிச்சு முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணி மனோஜை லவ் பண்ணும் போதே அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதையும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்றதையும் மனோஜ் கிட்ட சொன்னதா சொல்றாங்களே, அது உண்மையான்னு கிருஷ்ணாராம் நிதானமா வித்யா கிட்ட கேக்குறாங்க. இல்ல மேடம், அது சுத்த பொய் அப்படின்னு வித்யா சொல்ல விஜயா பெருமிதமா சிரிக்கிறாங்க. ரோஹிணி எந்த ரியாக்ஷனையும் காட்டாம ஒன்லி வெறிச்சு முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எதையுமே சொல்லாம தான் மனோஜை மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க ஆமாங்க மேடம், உண்மையை மறைச்சுதான் ரோஹிணி மனோஜை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய பொய் சொல்லி அந்த குடும்பத்தையே இவ ரொம்ப ஏமாத்துனா அப்படின்னு வித்யா சொல்ல மனோஜ் அப்படியே முறைக்கிறாரு. எப்படியோ இவளால ஒரு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு விஜயா சொல்ல எவ்வளவு சுயநலம் ஆன்ட்டி நீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி அவங்கள பாக்குறாங்க. உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா, நீங்க ஏன் மனோஜ் ஃபேமிலி கிட்ட அதை சொல்லல அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க தப்புதாங்க மேடம். அந்த நேரத்துல என் ஃப்ரெண்டுக்கு அவ ஆசைப்படுற லைஃப் கிடைச்சா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா அவ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு கட்டத்துல பெரிய பெரிய பொய்யா மாறிடுச்சு. அவ சொன்ன பொய்க்கெல்லாம் நானும் அவளுக்கு உடந்தையா இருந்திருக்கேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் பக்கம் திரும்பி கைய கூப்பிடுறாங்க வித்யா. பயங்கர எரிச்சலோட முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. வித்யா சொல்ல சொல்ல ஜட்ஜ் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன வித்யா மட்டும் இல்ல மனோஜும் ரோஹிணியும் முறைக்கிறாங்க. முத்து அப்படியே லைட்டா பக்கத்துல திரும்ப முருகன் உட்கார்ந்து இருக்காரு. முருகா பரவாயில்லடா, சவுண்ட் பார்ட்டி அப்படியே பாயிண்டா பேசுதுங்கிறாரு. நம்ம பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிருச்சு, பார்லர் அம்மா பக்கம் வீக் ஆயிடுச்சுன்னு முத்து சொல்ல ரோஹிணி கண்ணை கூட இமைக்காம முறைச்சிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல அப்படி இந்த காலத்துல யார் கிருஷ்ணா இருக்கா, அப்படி எல்லாரும் இருந்துட்டா நமக்கு வேலையே இல்லையே அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. ரோஹிணி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பொய்களை சொல்லி மனோஜ கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கு அவங்க தோழியே சாட்சி அப்படிங்கிறாங்க கிருஷ்ணாராம். கல்யாணி, உன் ஃப்ரெண்டு உனக்கு எதிரா சொல்றாங்களே, அப்ப நீ பொய் தான் சொல்லியிருக்கியா அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாரு. ஐயா, துரோகங்கிறது நம்ம எதிரிய விட நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட தான் இருந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கிற ரோஹிணி வித்யாவை பார்க்க வித்யா பயங்கரமா முறைக்கிறாங்க. ஸ்ருதிக்கு ஒரே திகைப்பா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. என்ன மீனா, ஒரே பிலாசபி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏதோ திட்டம் போட்டுட்டா அப்படிங்கிறாங்க மீனா. வித்யா எனக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தா, ஆனா இப்ப அவ மாறிட்டா, எனக்கு எதிரா அவளை திருப்பிட்டாங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல உங்களுக்கு எதிரான உண்மையை சொன்னா உங்களுக்கு எதிரா திரும்பிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க அவ பொய் சொல்றாங்க மேடம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அடேங்கப்பா, உலகத்துல இப்படி பொய்யோட மொத்த உருவமா ஒருத்தி இருக்க முடியுமா, அவளை தவிர எல்லாரும் பொய் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாளே அப்படின்னு அதிர்ந்து போய் ஸ்ருதி மீனாவை பார்க்க மீனாவும் அதே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவ்வளவு ஈஸியா அவங்கள பொய்க்காரின்னு சொல்றாளேன்னு நம்ம நினைப்ப கிருஷ்ணாராம் அப்படியே கேட்டுடுறாங்க. அப்ப இந்த உலகத்துல நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் உண்மையை பேசுறவங்களாமா அப்படின்னு கேட்க வித்யா பொய் சொல்றான்னு என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு கல்யாணி சொல்ல எப்படின்னு கேக்குறாரு ஜட்ஜ். ஐயா, வித்யாவோட ஹஸ்பண்ட் முருகன் கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணுங்கிறாங்க ரோஹிணி. இவங்கெல்லாம் திடுக்குன்னு பாக்குறாங்க கேலரியில உட்காந்துட்டு. என்னென்ன என் பேரை சொல்றாங்கன்றாரு முருகன் கொஞ்சம் அதிர்ச்சியா. என் ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு என்னடி கேட்கணும் அப்படின்னு வித்யா கோவமா கத்த, கோர்ட்ல இப்படிலாம் கத்தக்கூடாதுமா அப்படிங்கிறாரு ஜட்ஜ். ஐயா, என் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைங்க ஐயா அப்படின்னு வித்யா சொல்ல சம்பந்தம் இருக்குங்க ஐயா, அவர் சொல்ற பதில்ல இருந்தே உங்களுக்கு புரியும், அதுக்கு நீங்க அனுமதிக்கணுங்கிறாங்க ரோஹிணி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், வித்யா ஹஸ்பண்டுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த லிங்கும் இல்ல. ரோஹிணி கோர்ட்டோட நேரத்தை வீண் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க கிருஷ்ணாராம். சத்தியமா இல்லைங்க ஐயா, நான் வித்யா பொய் சொல்றான்னு நிரூபிக்கிறேங்க ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிறாங்க கல்யாணி. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், பர்மிஷன் கிராண்டட். முருகன் இங்க வாங்க, நீங்க போங்க அப்படின்னு ஜட்ஜே சொல்லிடுறாரு. பயமா இருக்குன்னு அப்படின்னு முருகன் சொல்ல பயப்படாதடா, தைரியமா உண்மையை பேசு போதும் அப்படிங்கிறாரு முத்து. பயங்கர கோவத்தோட முறைச்சிக்கிட்டே போறாங்க வித்யா. முருகன் கொஞ்சம் தயக்கத்தோட எந்திரிச்சாலும் கடகடன்னு வர்றாரு. அந்த ஸ்கொயர்ல வந்து நிக்கிறவரு ஐயா வணக்கம், என் பேர் முருகன்றாரு. ஜட்ஜ் அம்மன்னு சொல்ல அவரு ரோஹிணியை பாக்குறாரு. ரோஹிணி அவர் நிக்கிற இடத்து பக்கமா வந்து நின்னு முருகன்
உங்களுக்கும் வித்யாவுக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு கேக்குறாங்க. தாலி கட்டிதாங்க அப்படின்னு முருகன் சொல்ல கேலரியில இருக்கவங்க எல்லாம் கொத்தா சிரிக்கிறாங்க. நான் அதை கேட்கல, உங்க மேரேஜ் நடக்க யார் காரணம், யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ரோஹிணி கேட்க, நானும் வித்யாவும் லவ் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது முத்து அண்ணனும் மீனா சிஸ்டரும் தான் அப்படிங்கிறாரு முருகன். அதாவது மனோஜோட தம்பி முத்துவும் அவரோட ஒய்ஃப் மீனாவும் கரெக்டா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமாங்கிறாரு முருகன். மீனா இவ ஏதோ கிரிமினலா யோசிச்சு வச்சிருக்கா, முருகனை வச்சு பிளே பண்ண பாக்குறா அப்படின்னு வித்யா மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுதான் தோணுதுங்கிறாங்க மீனா. முத்துவை எப்படி உங்களுக்கு தெரியும்னு ரோஹிணி கேட்க, அவரு என் அண்ணனோட ஃப்ரெண்டு, எனக்கும் சொந்த அண்ணன் மாதிரி தான், அவர் எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவருதாங்கிறாரு முருகன். கேலரியில உட்கார்ந்து இருக்க முத்து, இவன் ஒருத்தன் நேரங்காலம் இல்லாம என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல விஜயா, இங்க வந்து கூட இவனுக்கு பாராட்டா அப்படின்னு கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க. முத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, எனக்கு எல்லாமே முத்து அண்ணன் தான், அவரை கேட்டுதான் வாழ்க்கையில நான் எல்லா முடிவும் எடுப்பேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. அப்போ முத்து என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, யோசிக்கவே மாட்டேன், அண்ணன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற முருகன் பெருமையா முத்துவ பாக்குறாரு. அவருக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அண்ணன் கேட்டா அதையும் கொடுப்பேங்கிறாரு முருகன். அவருக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்றீங்க, அவருக்காக பொய் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, முருகன் இருந்து பதில் இல்ல. எல்லாரும் திகச்சு போய் பாக்குறாங்க, என்ன இப்படி கேக்குறான்னு. அது வந்து அப்படின்னு முருகன் தயங்கிட்டு இருக்க, சொல்லுங்க முருகன், உங்களுக்கு அவரு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அவருக்காக நீங்க பொய் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, சொல்லுவேன், ஆனா அவர் பொய்யெல்லாம் சொல்ல விட மாட்டாரு அப்படிங்கிறாரு முருகன். உடனே அதை புடிச்சுக்கிறாங்க ரோஹிணி. அவருக்காக பொய் சொல்லுவேன்னு சொல்றீங்க, சோ முத்து சொல்லி உங்க ஒய்ஃபை எனக்கு எதிரா பொய் சொல்ல வச்சிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு ரோஹிணி கேட்க, முருகன் அசந்து போய் நிக்கிறாரு. அப்படின்னு அதிர்ச்சியில வாயில கைய வச்சிடுறாங்க வித்யா. காமெடி ஜட்ஜ் இதையும் நோட் பண்ணிக்கிறாரு. முருகன் ஜட்ஜ் பக்கம் திரும்பி, இல்லங்க ஐயா, நான் வித்யாவை பொய் சொல்ல வைக்கல அப்படிங்கிறாரு. ஐயா, என் ஹஸ்பண்டோட குடும்பமே எனக்கு எதிரா இருக்காங்க, என்ன மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என் க்ளோஸ் ஃப்ரெண்ட வச்சு எனக்கு எதிரா பொய் சொல்ல வச்சிருக்காங்க, வித்யாவும் அவ ஹஸ்பண்டுக்காக எனக்கு எதிரா பொய் சொல்றா, முருகன் முத்துவுக்காக பொய் சொல்லுவேன்னு இப்ப அவரே சொன்னாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஜட்ஜ் அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. விஜயா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு இருக்க ரோஹிணி ரொம்ப பெருமிதமா முருகனை பார்க்க அவர் அப்படியே குழம்பி போய் நிக்கிறாரு. என்ன கிருஷ்ணா வேர்த்திருச்சா அப்படின்னு வக்கீல பார்த்து கேக்குற ஜட்ஜ், முருகன் நீங்க போலாங்கிறாரு. ரோஹிணி திமிரன் தென்னாவட்டுமா லாயரை பார்த்துட்டு அந்த பக்கம் போறாங்க. உங்க சாட்சியை எப்படி ஒண்ணும் இல்லாம உடைச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தென்னாவட்டா கேலரியில இருக்கவங்கள ஒரு பார்வை பாக்குறாங்க ரோஹிணி. வந்து உட்கார்ற முருகன், என்னன்னு சொதப்பிட்டேன்னு கேக்குறாரு. பாசத்துல பாய்சனை வைக்க அப்படின்னு கடுப்பாகிறாரு முத்து. ஐயா, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்யாவை பொய் சொல்ல வச்சிருக்காங்க, அதனால வித்யாவோட சாட்சியை நீங்க முக்கியமா எடுத்துக்க கூடாதுங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் கடுப்பா மறைச்சிட்டு இருக்காரு. ஜட்ஜ் இதையும் நோட் பண்ணிக்கிறாரு. வாவ் ஆன்ட்டி, சும்மா சொல்லக்கூடாது, ரோஹிணி பயங்கர பிரில்லியன்ட் தான் இல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஜியா பயங்கர கடுப்போட பின்பக்கம் திரும்பி, என்னடா நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்க, முருகனோட வாயை புடுங்கி அதையே நமக்கு எதிராக மாத்தி விட்டுருச்சுமா, சரி விடுங்க, அதான் மணியோட சாட்சி இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பும் சலிப்புமா திரும்பிக்கிறாங்க விஜயா. கிருஷ்ணா, அப்ப இது பொய் சாட்சியான ஜட்ஜு கேட்க, ஐயோ இல்லைங்க யுவர் ஆனர், ரோஹிணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றாங்கன்றாங்க கிருஷ்ணாராம். நீ கன்ஃபியூஸ் ஆகலையே, இன்னொரு சாட்சி இருக்காங்க நீயே அப்படிங்கிறாரு ஜட்ஜ். முக்கியமான சாட்சி யுவர் ஆனர், இந்த ரோஹிணி மலேசியால பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி இருக்காங்க, மலேசியாவில இருந்து வந்த மாமான்னு சொல்லி ஒருத்தரை நடிக்க வச்சிருக்காங்க, அவர் பேரு மணி, இந்த சாட்சியை விசாரிக்க அனுமதி வேணும் யுவர் ஆனர் அப்படின்ற கிருஷ்ணாராமே இப்ப கொஞ்சம் டென்ஸ்டா தான் இருக்காங்க. கிராண்டடுங்கிறாரு ஜட்ஜ். ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மணி வாங்க அப்படின்னு லாயர் கூப்பிட மணி வர்றாரு. அந்த மரசட்டத்துக்குள்ள வந்து நிக்கிற மணி, வணக்கங்க அப்படின்னு ஜட்ஜுக்கு சொல்ல அவரு ஒரு தலையாட்டி வைக்கிறாரு. உங்க பேர் என்னன்னு கிருஷ்ணாராம் கேட்க, மணிமாங்கிறாரு அவரு. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, கறிக்கடை வச்சிருக்கேமாங்கிறாரு அவரு. பிரவுன் மணின்னு சொன்னா எங்க ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல, ஓகே இவங்களை தெரியுமான்னு ரோஹிணியை காமிச்சு கேக்குறாங்க கிருஷ்ணாராம். தெரியுமா, ரோஹிணி தானே, நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு மணி. எப்படி தெரியும்னு கிருஷ்ணாராம் கேட்க, நான் ரோஹிணி பாப்பாவுக்காக அவங்க மலேசியா மாமாவா நடிச்சிருக்கேன் அப்படின்னு மணி சொல்ல ரோஹிணி கொஞ்சம் யோசனையா நிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க ஜட்ஜ் இதை நோட் பண்ணிக்கிறாரு. எதுக்காக நடிச்சீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, சொல்றேம்மா, எனக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா நல்ல பழக்கம். ஒரு நாள் வித்யா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து
என்ன மலேசியாவில இருந்து வந்த மாமாவா நடிக்க சொன்னாங்க அப்படின்னு மணி சொல்ல ரோஹிணிக்கு லைட்டா கலக்கம் வருது. எல்லாரும் ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ கேஸே முடிஞ்சிட்ட மாதிரி ரொம்ப பெருமிதமா சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க விஜயா. எதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டீங்க? பணத்துக்காகவான்னு கிருஷ்ணாராம் கேக்குறாங்க. ஐயோ பணத்துக்காக இல்லம்மா, எனக்கு சினிமாவுல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ரோஹிணியும் வித்யாவும் மணிரத்னம் படத்துல சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆடிஷன் இருக்கு, அதுக்கு அவங்க வீட்டுல போய் நீங்க மாமாவா நடிக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மணி அன்னைக்கு வித்யாவும் ரோஹிணி அவங்கள தேடி வந்ததும் சொன்னதும் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதையும் சொல்றாரு. அடுத்த கிராமத்துல போய் கார்ல இறங்க அவரு விஜயா, மனோஜ், ரோஹிணின்னு எல்லாரும் வந்து ரிசீவ் பண்றது, ஒரு ஆரத்தி எடுத்து சந்தோஷமா வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றது, அவரு கலர் கலரா சட்டை கூலிங் கிளாஸ்னு போட்டுட்டு வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு பிரவுன் மணி. அப்போ படத்துல சான்ஸ் வேணும்னு நீங்க நடிச்சீங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, ஆரம்பத்துல அதுக்காக தாங்க ஐயா நடிச்சேன், ஆனா போக போக தான் எனக்கே தெரிஞ்சது ரோஹிணி அவங்க குடும்பத்துல சொன்ன பொய்ய காப்பாத்ததான் என்ன நடிக்க வச்சாங்கன்னு அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, மனோஜ் ரோஹிணிய இப்பதான் நடந்த மாதிரி பயங்கர கோவத்தோட முறைக்கிறாரு. எல்லாரும் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, நான் போயிடுறேன்னு சொன்னேங்க, ஆனா ரோஹிணி தான் என் வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு ரொம்ப கெஞ்சினாங்க. இந்த பொண்ணை பாக்குறதுக்கும் ரொம்ப பாவமா இருந்தது, அதனால ரோஹிணிக்கு தொடர்ந்து மலேசியா மாமாவா நான் நடிச்சேன், ஆனா ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பிரவுன் மணி உண்மையை மட்டும் தான் சொல்றாரு. கல்யாணி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நடிக்க நீ கூட்டிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க ஜட்ஜ். ஆமாங்க ஐயா, இவரை நான் என் மாமாவா நடிக்க கூட்டிக்கிட்டு வந்தேன், ஆனா இதுக்கு காரணமே என் மாமியார் விஜயா தான் அப்படின்னு ரோஹிணி படக்குன்னு சொல்ல, ஆ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க, எப்படி இவங்க காரணமாகுவாங்கன்னு. நீங்க பொய் சொல்லி ஏமாத்தினதே அவங்கள தானேமா அப்படிங்கிறாங்க கிருஷ்ணாராம். ஐயா, அதுக்கு காரணமே அவங்களோட பணத்தை ஆசைதாங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா பயங்கர வெறி ஆயிட்டு இருக்காங்க. நான் கல்யாணமாகி வந்ததுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட பணம்னு கேட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுனாங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆ ஐயோ அப்படின்னு அசந்து போய் பாக்குறாங்க விஜயா. மனோஜ் பயங்கர கோவத்தோட முறைக்கிறாரு. அவங்கள சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்க ஐயா, அதனாலதான் பணக்கார அப்பா மலேசியால இருக்காரு, கொஞ்ச நாள்ல சொத்து வரும்னு சொன்னேன், அப்படி சொன்னாலாவது என்ன நிம்மதியா வாழ விடுவாங்கன்னு சொன்னேங்க ஐயா. அப்ப கூட எங்க அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேற வழி இல்லாம தான் வித்யா மூலமா இந்த மணிய என் மாமாவா நடிக்க வச்சேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அடியே பச்சையா போய் சொல்ற, உன் வாய் விளங்காம போயிடும்டி அப்படின்னு விஜயா எழுந்து வந்து நின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கூட ஸ்ருதி, மீனா, வித்யான்னு வந்து நிக்க முத்துவும் ஓடி வந்து நிக்கிறாரு. ஐயா, இவ பொய் சொல்றாங்க ஐயா, நான் கொடுமையெல்லாம் படுத்தல, இவளை நம்பாதீங்கன்றாங்க விஜயா. சைலன்ஸ் அப்படிங்கிறவரு, போன தடவையே நான் சொல்லியிருந்தேன் கிருஷ்ணா, ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தாச்சு அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, சாரி யுவர் ஆனர் அப்படின்னு அவசரமா சொல்ற கிருஷ்ணாராம். விஜயா உட்காருங்க விஜயா அப்படின்னு சொல்ல, அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மான்னு முத்துவும் கூப்பிடுறாரு. ஐயா, என் ரெண்டு மருமகளுங்களும் இங்கதான் இருக்காங்க, அவங்கள கேளுங்க, மீனா சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா சொன்னா கேளுங்க, சொல்றது கேளுங்க, போங்க போய் உட்காருங்கன்னு கிருஷ்ணாராம் சொல்ல, அம்மா அம்மான்னு முத்து கூப்பிட்டு இருக்காரு. ஆன்டி வாங்க ஆன்டி வந்து உட்காருங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிடுறாங்க. அத்தை ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, மனசே ஆகாம ரோஹிணியை ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. ரோஹிணி பயங்கர திமிரும் தென்னாவட்டுமா பாக்குறாங்க. உட்காருங்க ஆன்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா பயங்கர வெறுப்போட ரோஹிணியை பார்த்துக்கிட்டே உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா நிதானமா ஜட்ஜ் பக்கம் திரும்புற கல்யாணி, ஐயா, இந்த மணி என் மேல இறக்கப்பட்டெல்லாம் நடிக்க வரலங்க ஐயா, இவர் என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் எனக்காக நடிக்க வந்தாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஜட்ஜ பணம் வாங்குனீங்களான்னு மணிக்கிட்ட கேக்குறாரு. ஆமாங்க ஐயா, ஆனா நான் பொய் சொல்றதுக்கு பணம் வாங்கல, ஏதோ சினிமாவுல நடிக்கிறதுக்குன்னு கொடுத்தாங்க, அத அட்வான்ஸ் கொடுக்கறாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு மணி சொல்ல, அப்படிலாம் இல்லங்க ஐயா, இவரு எல்லாமே தெரிஞ்சுதான் நடிக்கவே வந்தாரு அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இல்லங்க ஐயா, எனக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன் ஐயா அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்க. இருங்க அப்படிங்கிற ஜட்ஜ், கிருஷ்ணா நடிக்க வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதுக்கும் மனோஜுக்கு முன்னாடியே உண்மை தெரியுங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு ஜட்ஜ். யுவர் ஆனர், ரோஹிணி மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லலன்னு இங்க இருக்கிற மணிக்கு தெரியும் யுவர் ஆனர் அப்படிங்கிற கிருஷ்ணாராம். மணி சொல்லுங்கிறாரு. ஆமாங்க ஐயா,
இந்த பொண்ணு அவங்க புருஷன்கிட்டயே பொய் தாங்க ஐயா சொல்லியிருக்கா. எனக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுன்னு. அவரும் என்ன மலேசியா மாமான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாரு பிரவுன் மணி. இல்லங்க ஐயா, இவரை நான் என் மாமாவா நடிக்க கூட்டிட்டு வந்தது என் ஹஸ்பண்ட் மனோஜுக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் அதிர்ச்சியா திரும்புறாரு. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆனா ரோஹிணி அசராம இவர் சொல்லிதான் இப்படி ஒருத்தரை நடிக்க நான் கூட்டிக்கிட்டு வந்தேங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் என்னடி சொல்ற, எனக்கு எப்படி தெரியும், ஏய் ஃப்ராடு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ இவன் என்ன குறுக்க பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாராம் அதிர்ச்சியா பார்க்க மனோஜ் ரோஹிணி கிட்ட ஓட படக்குன்னு கைய பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க கிருஷ்ணாராம். சைலன்ஸ் அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க கிருஷ்ணாராம். ஐயா என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும். மணி காசுக்காக நடிக்க வந்தவர் தான். இப்ப கூட இங்க வந்து பொய் சொல்லி நடிக்கிறாரு. அதையும் காசு வாங்கிட்டு தான் பண்றாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐயோ ஐயா பணம் வாங்கலையாங்கிறாரு மணி. ஐயா இவர் பணம் வாங்கியிருக்காருன்னு என்னால எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன எவிடன்ஸ்னு கேக்குறாரு ஜட்ஜ். ஐயா மணியோட மொபைல் டிரான்சாக்சனை காட்ட சொல்லுங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அது எதுக்குன்னு கேக்குறாரு ஜட்ஜ். யாரும் எதுவும் புரியாம குழப்பமா பாக்க மணிய பதறி போய் நிக்கிறாரு. கிருஷ்ணாராம் மனோஜ பாக்குறாங்க. என்னடா காசு கொடுத்து சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்தீங்களான்ற கோவம் அவங்க முகத்துல தெரியுது. எப்பவுமே இவர் நடிக்க வரும்போது ஆன்லைன் டிரான்சாக்சன்ல தான் பணம் வாங்குவாரு. கண்டிப்பா இவர் மொபைல்ல ஆன்லைன் டிரான்சாக்சனை செக் பண்ணா இவர் பணம் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணுங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யுவர் ஆனர் இவங்க புது புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அலோவ் பண்ணாதீங்கன்றாங்க கிருஷ்ணாராம். இரு கிருஷ்ணா வாங்கியிருக்காரான்னு பாப்போம், உங்க போனை கொடுங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல மணி அவர் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து கிருஷ்ணாராம் கிட்ட குடுக்குறாங்க. கிருஷ்ணாராம் அதை வாங்கி ரோஹிணி கிட்ட கொடுக்க ரோஹிணி மொபைல வாங்கி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனா பக்கமா திரும்பி, என்ன மணி பணம் வாங்கினார்னு போனை வச்சு பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்க, அவ காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல மனோஜ் அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணி ஏதோ அப்பதான் தெரிஞ்ச மாதிரி மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயா நான் நினைச்ச மாதிரி இவர் அக்கவுண்ட்ல நேத்து தான் 10,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு, பணம் இவர் வாங்கி இருக்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யார்கிட்ட இருந்துன்னு ஜட்ஜ் கேக்குறாரு. மனோஜ் கிட்ட இருந்து அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐயா இல்லைங்க ஐயா நான் எதுவும் அனுப்பலங்கிறாரு மனோஜ். எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. நீங்களே பாருங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி கீழே உட்கார்ந்துருக்க ஒருத்தர்கிட்ட மொபைல கொடுக்க அவரு ஜட்ஜு கிட்ட நீட்டுறாரு. இப்போ கிருஷ்ணாராமே கொஞ்சம் பயத்தோட ரோஹிணிய பாக்குறாங்க. வாங்கி பாக்குற ஜட்ஜ், மனோஜ் பிசினஸ் கிங், இந்த ஐடி உங்களோடதான்னு கேக்குறாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாங்க ஐயாவா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க கிருஷ்ணாராம். அந்த நம்பரும் அவரது தாங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாருமே குழப்பமா அதிர்ச்சியமா பாக்குறாங்க. ஓ இதுக்குதான் போனை வாங்கினாளா அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க பிரவுன் மணி பயத்தோட பாக்குறாரு. மீனா இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க ஸ்ருதி. கிருஷ்ணா காசு கொடுத்து சாட்சியை ரெடி பண்ணி இருக்கியா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க பயந்து போறாங்க கிருஷ்ணாராம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க யுவரான, நான் அப்படி பண்ணுவேனான்னு கேக்குறாங்க. மனோஜ் நம்பர்ல இருந்து தானே போயிருக்கு அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, ஐயோ இந்த முட்டாள் குடும்பத்துக்கிட்ட நான் தான் மாட்டிட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்புற கிருஷ்ணாராம், என்ன மனோஜ் இதெல்லாங்கிறாங்க. இல்ல மேடம் சத்தியமா எனக்கு புரியலங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சும்மா இருங்கன்னு கடுப்படிக்கிறாங்க கிருஷ்ணாராம். கேலரியில எல்லாரும் மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மணி காசு வாங்கலன்னு சொன்னீங்க, அப்ப இது என்ன அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, ஐயா ஏதோ ஒரு அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு பணம் வந்துச்சுங்க ஐயா. நிறைய ஆர்டருக்கு பணம் அனுப்புவாங்க, சில நேரத்துல பணம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசுவாங்க ஐயா. நான் அந்த மாதிரி தாங்க ஐயா நினைச்சேங்கிறாரு மணி. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க கிருஷ்ணாராம்க்கு வேர்த்து வழிய ஆரம்பிச்சிருது. ஜட்ஜ் மொபைல கீழே இருக்கவர்கிட்ட கொடுக்க அவர் அதை எழுந்து வாங்கிக்கிறாரு. என்ன கிருஷ்ணா இதெல்லாம் அப்படின்னு ஜட்ஜ் கேட்டுட்டு இருக்க. மேடம் அப்படின்னு மனோஜ் அவங்க கிட்ட வந்து ஏதோ சொல்றாரு. கிருஷ்ணாராம் கவனிக்கிறத விட படு சீரியஸா ரோஹிணி கவனிச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் கிட்ட இருந்து வாங்கின மொபைல கீழே இருக்கவர் கொண்டு வந்து மணி கிட்ட கொடுக்க அவர் அமைதியா வாங்கி அதை பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் சொல்லி முடிக்க, என்ன இதை இப்ப சொல்றீங்க அப்படிங்கிற கிருஷ்ணாராம், யுவர் ஆனர் இப்ப ரோஹிணியும் மனோஜும் பிரிஞ்சிருந்தாலும் வேலை நிமித்தமா 2 பேரும் சேர்ந்துதான் பிசினஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி ரோஹிணி மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்பி இருக்காங்க. அதனாலதான் கரெக்டா போனை வாங்கி செக் பண்ணி இருக்காங்க யுவர் ஆனர் அப்படிங்கிற கிருஷ்ணாராம். நீங்க போங்கங்கிறாங்க மணிக்கிட்ட. அவரும் கும்பிடு போட்டுட்டு ரொம்ப தளர்வா இறங்கி போறாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க கிருஷ்ணாராம் ரோஹிணியை பாக்குறாங்க. ரோஹிணியும் அவங்கள அசராம பாத்துட்டு இருக்காங்க. கேடி தில்லாலங்கடி ரோஹிணி கிட்ட விஜயா குடும்பம் மாட்டினது மட்டும் இல்லாம இப்ப கோர்ட்டே மாட்டிக்கிட்டு முழிக்குது. மனோஜோட முட்டாள்தனம் தான் அவருக்கு பெரிய ஆப்பா வரப்போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.